ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளுக்கு அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ப்ரீ பிளான்டு ரெசிபி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குக்கிங் டைமும் ஈஸியாக இருக்குங்க. ஹெல்த்தியான வேர்ஷனாகவும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பயிர்கள் எல்லாம் முளை கட்டிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 டம்ளர் அளவு சுண்டல், 1 டம்ளர் அளவு பச்சை பயிருங்க, 1 டம்ளர் அளவு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் அளவு கொள்ளு சேர்த்திருக்கேங்க. இந்த 4 பயிர்களுமே கண்டிப்பாக வறுக்காமல் இருக்கணுங்க. வறுக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு முளையாகி வரும். உங்கள்கிட்ட முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா முளை கட்டி வரும். அதில் கால்சியம் சத்து அதிகங்க. இந்த 4ஐயுமே 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா முளை கட்டி வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஓவர் நைட்டு நல்லா இந்த மாதிரி பொதுன்னு ஊறி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முளை கட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த முளை கட்டுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொலாண்டர் இருந்துச்சுன்னா, சல்லடைங்க இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லாவே நம்மளுக்கு அந்த முளை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் அந்த பயிர்கள் வந்து பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், செடிகளுக்கு விட்டுருங்க. அடியில் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம தெளிக்கிற தண்ணி அதில் ட்ரெயின் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 2 கையளவு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரவுட்டிங்க்கு விட்டுறலாங்க. டர்க்கி டவல் இல்லைனாலும் காட்டன் கிளாத்தை வச்சு இது பண்ணிக்கோங்க. கொலாண்டர் இல்லை, இந்த சல்லடை இல்லைனாலும் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஷாலோ வச்சு நீங்கள் பயிர்கள்லாம் உள்ளே வச்சு நல்லா ஸ்டாண்டில் காத்தாட வச்சிட்டிங்கன்னா நல்லா முளையாயிக்கும். ஒரு டே ஃபுல்லாக இருக்கும்போது அந்த நைட்டு பார்க்கும்போது குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் முளையாயிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு முளையானால் தான் நல்ல நியூட்ரியன்ஸு ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். அந்த நைட்டு ஃபுல்லாகவே 2 கை தண்ணி தெளித்து விட்டுருங்க. தண்ணி வந்து 2 கை மட்டும் தெளிங்க. அதிகமாக தெளிச்சிங்கன்னா பிசுன்னு இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு மேலவே முளை கட்டியிருந்தால் தான் அதிகமான நியூட்ரியன்ஸ் கிடைக்குங்க. அப்படியே ஒரு கிளஸ்டர் பஞ்ச் மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கும். அடியில் நீங்கள் எடுக்கும்போது மட்டும் ஸ்ப்ரவுட்டிங்கெலாம் பிரேக் ஆகாத மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 4 to 5 டேஸ்க்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதிக நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்ப்ரவுட்டிங் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக சுண்டலோ இல்லை பயிர் வகையிலோ தினம் வேக வச்சு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான இதுதான். அதனால் இந்த மாதிரி எல்லா பயிர்களும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு 4-5 கை அளவு ஸ்ப்ரவுட் பண்ண பயிருங்க, சாம்பார் தூள், உப்பு, 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துனா அந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டும் போது நியூட்ரியன்ஸும் அதில் போயிடும், ஸ்ப்ரவுட்டிங்கும் டேமேஜ் ஆகிக்கும். 1 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 8 to 10 விசில் விட்டிங்கனாவே இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும். எந்த தண்ணியும் நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் எல்லா நியூட்ரியன்ஸும் கிடச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு சாலடாக கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து மாவுக்குள்ளே கலக்கறக்கு ஒரு 3 கையளவு பயிர்கள் எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எங்கிட்ட மாப்பிளை சம்பா அரிசி மாவு தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே கலந்துக்கிட்டேங்க. கெட்டியாக ஊற்றுனிங்கன்னா இட்லி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுனிங்கன்னா தோசை ஊற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பயிர் வகைகள் வந்து ஜீரணமாகறக்கு லேட் ஆகும். ஈவினிங் எடுக்கிறீங்கன்னா டின்னருக்கு 7க்குள்ளே எடுத்துருங்க. இது வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளோட லேசியான டேஸில் கை கொடுக்குறது இந்த எள்ளு பொடி தாங்க. நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 1/2 கிலோ எள்ளு, சுத்தம் பண்ண எள்ளு தான் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ எள்ளு பொடிக்கும் 1/4 கிலோ எள்ளு உருண்டைக்குங்க. ஃபஸ்ட்டு எள்ளு பொடிக்கு வந்துட்டு 1/4 கிலோ எள்ளு சேர்த்திட்டேங்க. 1 கப் எடுத்துக்கிட்டேன். கடாயில் வந்துட்டு 1/4 கிலோ எள்ளை சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சூடுபடுத்தும் போது நல்லா எள்ளு கை பொறுக்கிற சூடு வந்ததையுமே வெடிக்க ஆரம்பிக்குங்க. வெடித்ததையுமே நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். எள்ளு பொடி அரைக்கும் போது நீங்கள் எள்ளை தனியாக தான் அரைக்கணும், அதனால் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. எள்ளில் வந்து இரும்பு சத்து அதிகங்க, அதனால் இந்த மாதிரி எள்ளு பொடி ரெசிபி அப்பப்போ ட்ரை பண்ணிக்கோங்க. எள்ளு ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு காரத்துக்கு நான் 5 வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 8 கூட சேர்த்திக்கோங்க. அது கூடவே 2 அல்லது 3 கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 2ஐயும் வந்துட்டு நல்லா சூடாகி மொறுன்னு வந்துருங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். 1/4 கிலோ எள்ளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சீரகம் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த 4 பொருள் மட்டும்தான், எந்த பயிர் வகைகளும் சேர்த்த வேண்டியதில்லை. மல்லி சீரகமெல்லாம் வந்துட்டு கடாய் சூட்லேயே 2-3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுபட்டு மணம் வந்துருங்க. தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க.
ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மல்லி சீரகம் செலவுகள்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. எள்ளை சேர்த்தக்கூடாது. எள்ளை சேர்த்தினிங்கன்னா எள்ளு கட்டி கட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு கட்டி கட்டியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து மல்லி சீரகத்தையெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற எள்ளை வந்து இது கூட சேர்த்தி 5-6 பல்ஸ் மோடு மட்டும் விட்டு அரைச்சிக்கோங்க. ஸ்பீடு மோடு கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே எள்ளு கட்டியாயிரும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தேவையான உப்பு சேர்த்திட்டு பல்ஸ் மோடு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வரும். இல்லாட்டி எள்ளில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு கட்டி கட்டியாக வந்துருங்க. நான் உப்பு பத்தில் அது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எள் அரைக்கும் போது மட்டும் ஸ்பீடு மோடு கொடுக்காமல் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு இருந்தாலுமே இந்த பவுடர் கெடாதுங்க. இந்த எள்ளு பொடி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த எள்ளு உருண்டை செய்கிறக்கு நான் எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ எள்ளையும் சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எள்ளு சூடானதையுமே நம்மளுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். வெடித்ததையுமே எடுத்து ஆற வச்சுருங்க. எள்ளு உருண்டைக்கு வந்துட்டு ராகி ரொட்டி சுட்டு அந்த ராகி ரொட்டியில் தான் வந்துட்டு நல்லா அந்த உருண்டைக்கு உண்டான கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. அதனால் வந்துட்டு நான் 3 கரண்டி அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக ராகி ரொட்டி சுடுவோம்லங்க அது மாதிரி சுட்டுக்கிறது தான். தண்ணி தெளித்து விட்டு அந்த நம்மளுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வரணும்னா கையில் வந்து லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டணும். அப்போ தான் வந்து ரொட்டி வெடிக்காமல் பிஞ்சு போகாமல் வருங்க. கடாயோ இல்லை தோசை தவாவோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடியில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம அந்த உருண்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் கையை நனைச்சி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியும் விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணி விட்டாலும் நம்மளுக்கு ரொட்டி வந்துட்டு வெடிப்பு வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே வந்து லைட்டாக வரமாவு மாதிரி இருக்கும். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரொட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பிஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். ராகி பீசஸும் சேர்த்திட்டு எதில் வந்து எள்ளு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்திக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு. நான் வந்து வெல்லம் பெரிய பீஸாக போடுங்காட்டி மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ரொம்ப சத்தம் வந்துருச்சுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கேரட் பீலரில் திருகி சேர்த்தி எடுத்துக்கோங்க. 1 கப் எள்ளு எதில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துனிங்கன்னா ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கும். ராகி ரொட்டி வெல்லம் இந்த 2 மட்டும் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் தனியாக தான் நீங்கள் எள்ளு அரைக்கணும். எள்ளை வந்து 5-6 பல்ஸ் மோடு கொடுத்தீங்கன்னாவே ஒரு ஃபைன் பவுடராக வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளை பேஸ்ட் கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ராகி ரொட்டி வெல்லம் அரைக்கும் போது எள்ளை சேர்த்திடாதீங்க. எள்ளு வந்து அரை விடாது. 2 தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு கையில் வந்து நெய்யோ ஆயிலோ எதுவுமே அப்ளையே பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுவே வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா நெவுன்னு வந்துடும். எனக்கு வந்து ஒரு 20-25 உருண்டையாட்ட கிடச்சிதுங்க. இதில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் இரும்புச்சத்து ரொம்ப அதிகம். எல்லாருமே எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸும் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெல்லம் தான் சேர்த்திருக்கோம். குழந்தைகளுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்துக்கோங்க. 6 மாதத்துக்கு இருந்தாலுமே இது கெடாதுங்க. ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து தேன் நெல்லிக்காய்க்கு நான் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் டவலில் தடச்சி விட்டுருங்க. இல்லாட்டி ஃபேனில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் இருந்துச்சுன்னா நெல்லிக்காயை அதில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நார்மலான குழி இட்லி தட்டிலேயே வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தோல் சொரன்னு விட்டு வந்திருக்கும். 7 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கன்னா வெடிச்சு வரும். வெடிச்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாகு வந்து நெல்லிக்காயில் ஈஸியாக உள்ளே இறங்கி கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். பாகு காய்ச்சறக்கு வந்துட்டு நான் 3/4 டம்ளர் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேங்க. மீதி 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டேன். நல்லா இது வந்து ஒரு 5லேருந்து 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். எந்த பாகு பதமும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். கொதிச்சாதான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் கெடாது. நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத நெல்லிக்காயை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாங்க. இது வந்துட்டு ஒரு நீங்கள் 3 to 4 நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்றலாம். 4 நாளைக்கு மேலேனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்தினால அவ்வளோ சீக்கிரம் கெடாது.
இது கூடவே வந்துட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்திக்கிட்டேங்க. தேன் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான தேனாக கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இந்த பாகு கூட காய்ச்சாமல் ஃபுல்லாகவே தேனில் கூட ஊற வச்சுக்கலாம். ரெகுலராக ஆம்லா ஜூஸ் குடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கலாம். அப்பப்போ ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரீ பிளானுங்கிறத விட ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பை வந்துட்டு வெயிலில் காய வச்சுக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்துட்டு விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கும். டாக்டர்ஸ் வந்துட்டு வெயிலில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின்னாக இருக்கட்டும் போனாக இருக்கட்டும் ஹெல்த்தியாக இருக்கிறக்காக. விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை வருங்க. கை கால்லாம் எந்நேரம் வலிக்கிற மாதிரி சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பு நான் வந்து ஒரு 1/2 கிலோ உப்பாட்டை எடுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டா நம்மளுக்கு சன்லைட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் டி வந்து இந்த கல்லுப்பு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கும் விட்டமின் டி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கிடச்ச மாதிரி இருக்கும். அது கூடவே நான் வந்துட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப காயிலிங்க, மீடியமாக தான் காஞ்சிருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு கடாயில் போட்டு நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கிட்ட நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹீட் கூட பண்ண வேண்டியதில்லை, அப்படியே கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு சூடானது எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. எப்பப்போ உங்களுக்கு கருவேப்பிலை தலை அதிகமாக கிடைக்குதோ அப்போ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்துட்டு குழந்தைகளாகட்டும் நம்மளாகட்டும் கருவேப்பிலை தனியாக தட்டில் தனியாக தான் எடுத்து வைப்போம். அதனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி கல்லுப்போட ஒன்றா சேர்த்து எல்லா வகையான சமையலுக்குமே நீங்கள் சாதா உப்பு பதில் இந்த உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கருவேப்பிலை இருக்கிற நியூட்ரியன்ஸும் கிடைக்குங்க. நம்ம சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் காய வச்சுருக்கிற கல்லுப்பில் நல்லா விட்டமின் டி அப்சர்வ் ஆயிரும். உப்பு வந்து வெள்ளை வெள்ளையன் மொறுமொறுன்னு இருக்குங்க. கருவேப்பிலோட ஒன்றா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த சன்லைட்டில் வச்சுருக்கிற கல்லுப்பில் அதிகமாக விட்டமின் டி கிடைக்குங்க. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு காம்பன்சேட் மெத்தடாக இருக்கும். இந்த உப்பு வந்து நீங்கள் எல்லா வகையான சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த வித்தியாசம் தெரியாது. 6 மாதத்துக்கு இருந்தாலுமே இந்த உப்பு ஒன்றும் செய்யாதுங்க. ஒவ்வொரு உப்பு லைட்டாக தண்ணி விட்டு வர மாதிரி இருக்குது. குளிர்காலத்தில் கடாயில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துட்டால் தான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்குலாம் கவலையே இருக்காதுங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு மாப்பிள சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு 5020 இட்லி அரிசிங்க. மொத்தமாக 4 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. நீங்கள் மாப்பிள சம்பா ரைஸுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி வரகு சாமை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 5 மணி நேரமாக அது ஊற வச்சுக்கோங்க. மாப்பிள சம்பா ரைஸு கருப்பு கவுனி அரிசியில் கொஞ்சம் ஊறுறக்கு லேட் ஆகும். 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா ஒயிட் ரைஸுக்கு பதிலாக அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட்ஸ் இன்னடிஷனாக 1 டம்ளர் 2 டம்ளர் சேர்த்தும் போது நார்மலான இட்லி அரிசி மாதிரி தாங்க இருக்கும். அவல் வந்து 1/2 டம்ளர் கிட்டையே போட்டு வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு அரைச்சிக்கலாங்க. அவல் வந்து சேர்த்துனா தான் மில்லட்ஸ் இட்லி எல்லாமே வந்துட்டு சாஃப்டாக வரும், இறுகாமல் இருக்குங்க. அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி 1/2 டம்ளர் அவலை மட்டும் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். அவல் 1/2 டம்ளருக்கு மேலே ஊற வச்சிங்கனாலும் இட்லி வதவதப்பு தன்மை வந்துடும். அதனால் 4 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அவல் சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினாலே மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அரிசி நம்ம ஊற வச்சுருக்கிற அவல் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்திட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்திக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனாலும் ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்தும் போது மிக்ஸியும் சூடாகாதுங்க, உளுந்து போதுன்னு வரும். நீங்கள் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மாப்பிள சம்பாவாக இருக்கட்டும் கருப்பு கவுனி அரிசியில் அரைக்கிற கொஞ்சம் லேட் ஆகும். மிக்சியில் எப்படி நீங்கள் அரைச்சிங்கனாலுமே லைட்டாக தருதருன்னு தான் இருக்கும். லைட்டாக தருதருன்னு இருந்தால் தான் இட்லி சூப்பராக வருங்க. இட்லிங்கிறனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திட்டு உப்பு போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. இது வந்து குறைஞ்சது 6 மணி நேரம் நம்மளுக்கு பிடிக்கணும். இதே ராகி கம்பு சோளம் இந்த இட்லியெல்லாம் செஞ்சிங்கன்னா 3 to 4 மணி நேரம் இதுலேயே சீக்கிரமாக பிடிச்சிரும், இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மில்லட்ஸ் எல்லாமே வந்துட்டு கருப்பு கவுனியாக இருக்கட்டும் மாப்பிள சம்பாவாக இருக்கட்டும் 6 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சாதான் மாவு நல்லா போதுன்னு இட்லி சாஃப்டாக வரும். நீங்கள் இட்லி ஊற்றும் போது மாவை வந்து லைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து கலக்குனிங்கன்னா அந்த ஓட்டையாக ஏர் பபிள்ஸ் பிரேக் ஆகி இட்லி கொஞ்சம் இறுகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மில்லட்ஸ் இட்லி எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதையுமே நீங்கள் நார்மலாக இட்லி ஊற்றி 5 to 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கனாவே ரொம்ப சாஃப்டான இட்லி வருங்க. அவல் சேர்த்தும் போது தான் சிறுதானியங்கள் இட்லி எல்லாமே சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு இறுகாமல் இருக்கும். இந்த இட்லி கூட தக்காளி சாம்பார் தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க. நார்மல் இட்லி விடவே இந்த இட்லி வந்துட்டு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தோசையும் சூப்பராக வரும்.
இந்த மாதிரி சிறுதானியங்கள் மாவுகள் எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் ஒரு 2 நாளைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம புளிக்காமையும் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.